இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அந்த பயம் வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் முடிவுல நான் தெளிவா இருக்கேன். சரி, உன் முடிவுல தெளிவா இருக்கலாம். ஆனா எங்க அம்மா முடிவு எதுவா இருந்தாலும் நீ இதே தெளிவோட இருப்பியா? அத்தை முடிவு என்னவா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை என்ன பண்ணுவாங்க? என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அவ்வளவுதானே? பரவாயில்ல. அத்தையை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத விட உண்மையை சொல்லிட்டு நான் வெளியவே போய் இருந்துக்கிறேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. இனிமே என் அத்தை கஷ்டப்படக்கூடாது. இசை, இந்த மாதிரி எமோஷனலா முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு இசை. இசை ப்ளீஸ், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. இது எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. எங்களுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் யூஸ் எல்லாம் போயிடக்கூடாதுல்ல. அக்கா, ராகவ் சொல்றது அக்கா சரி. நீ அத்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவால மொத்த குடும்பமும் ஸ்ரீஜாவால கஷ்டப்படும்க்கா. அதுதான் உனக்கு வேணுமாக்கா? தயவு செஞ்சு சொல்றேன், ஆள் ஆளுக்கு பேசி என்ன குழப்பாதீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை கீழே விழுந்து அவங்க தலையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அப்ப அவங்க யாருக்காக பதட்டப்பட்டாங்க தெரியுமா? இல்லாத என் குழந்தைக்காக பதட்டப்பட்டாங்க. அவங்க எமோஷனலா இல்லாத என் குழந்தையோட கனெக்ட் ஆகிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இசை, குழந்தை இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தை தான் வர்ஷினியோட வயித்துல வளருது இல்ல? ஐயோ ராகவ், நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. என்னால அத்தை கிட்ட தினம் தினம் பொய்யா நடிக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? அக்கா, இதே நிலைமை தானக்கா எனக்கும். ஆனா நாம இப்போ பொறுமையா இருக்க வேண்டிய நேரம்க்கா. நீ உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடாதக்கா. இல்ல வர்ஷினி, நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும். இனி ஒரு நிமிஷம் கூட அத்தை என்னால ஏமாத்த முடியாது. நாளைக்கு எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை சொல்லதான் போறேன். இசை, அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க போறது அப்படித்தானே? ஆமா ராகவ், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல என்ன யாருமே கம்பல் பண்ணாதீங்க. ஏய், என்ன இசை? நான் ராகவ், அக்கா, நாங்க ஒரு நாளும் உன்னை கம்பல் பண்ண மாட்டோம்க்கா. எங்களுக்காக நீ பட்ட கஷ்டம்லாம் போதும். நீ உண்மையை சொல்ல போறனா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்க்கா. நீ பாத்துக்கோ. ராகவ், வாங்க போலாம்.